What they want to is give some batting time. For example, Hardik Pandya நீங்க ப்ரோமோட் பண்ணா அவனுக்கு பேட்டிங்கே வரல. இந்த இதெல்லாம் இன்னைக்குனால ஆனா Hardik Pandya ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பார்த்தா ஆஃப் சைட்ல போட்டா அந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா காசு போட்டு கிழிச்சு கொடுக்குறாங்க போட்டு. ஏன்னா Hardik Pandya போன மேட்ச் அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். ஸோ ஹி வாண்டட் சம் பேட்டிங் டைம். அது கரெக்டா பண்ணாங்க. பட் சிவம் துபே திடீர்னு 3 அமிச்சது அதான் சொன்னது. ரிஷாத் உதயன் அவனுக்கு அடிக்க பார்த்து கொடுத்தாங்க வேணாம். பட் எவ்ரி மேட்ச் சேஞ்சிங் பேட்டிங் ஆர்டர் இஸ் நாட் அ குட் சைன். See, you're playing a major tournament. Yes. எல்லாம் பொட்டலோ சைடா இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு பொட்டலோ சைடு, நம்ம பங்களாதேஷ் ஒரு பொட்டலோ சைடு, ஸ்ரீலங்கா போறோம் அது ஒரு பெரிய பொட்டலோ சைடு, யுஏஇ ஓமான் பத்தி பேசவே வேணாம். அது பயங்கர மகா பொட்டலோஸ் எல்லாமே. எல்லாம் மகா பொட்டலோ சைடு. அப்படின்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆடவே வேணாம்னு கேட்டான். இந்தியாவுக்கு நிறைய கப்பு கொடுத்து நீங்க தான் வின்னு, நீ கப் எடுத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாம் பசங்க. நீங்க ஆடவே வேணாம் சார் அப்படின்னு. அங்கதான் சிக்கா. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். நம்ம இங்கெல்லாம் எல்லாம் டாமினண்டா இருந்தது. எனக்கு என்னமோ தோணுது இட்ஸ் கோயிங் டு பி an இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் தான் இதுக்கு அப்புறம்னு. ஸோ டோன்ட் யூ வாண்ட் யுவர் பிளேயர்ஸ் டு பி இன் குட் ஃபார்ம்னா தே ஷுட் அந்த ஒரு 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 செட்டில் டவுன் பொசிஷன் பெட்டர்ல சிக்கா. ஐ அக்ரி வித் யூ. எங்க அட்ஜஸ்ட் பண்ணானா ஹார்திக் பாண்டியா 5 வரணுமா, சஞ்சு சாம்சன் 5 வரணுமா, அங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணினா ஹார்திக் பாண்டியா 5 ஒரு 1 2 3 4 செட்டில் பண்ணி வைக்கணும். இதான் 1 2 3 4 டாப் ஆர்டர் அப்படின்னு. அங்கதான் ரொம்ப மாத்தி என்ன ஆயிடுது, ஒரு மேட்ச் வரிசை ஆடுது, ப்ராப்ளம் வருது. சப்போஸ் சடனா பார்த்தனா நீ எடுத்து பார்த்தனா டாப் 4ல திலக் வர்மா போனகே பிரமாதமானா இந்த மேட்ச் அடிச்சு அவுட் ஆனா தட்ஸ் ஓகே. பட் என்ன ஆகும், இந்த மாதிரி அவுட் ஆயிடுச்சு, they might also lose some confidence. The player should not lose confidence இல்லையா? இப்ப அக்சர் பட்டேல் பேட்டிங் கூட நம்ம ப்ரோமோட் பண்ணாங்க. அதுக்கு நீ அக்சர் பட்டேல் 3 அனுப்பிச்சிருக்கலாமே. துபை அனுப்புறது நீ அக்சர் பட்டேல் ஃபேன்ஸ் கொடுக்கலாமே. அக்சர் பட்டேல் T20 வேர்ல்ட் கப்ல நம்பர் 3ல வந்திருக்கான். Don't forget that. Let's be honest, Shika, the finalsல match winning knock was actually from Akshar Patel. எஸ் விராட் கோலி காட் தட் 50. ஆனா எல்லாரும் நினைச்சிருந்தோம் நம்ம விராட் கோலி கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டாரோ அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருந்தோம். அக்ஷர் பட்டேல் தான் வந்து அந்த மொமெண்டம் எடுத்துட்டு வந்தாரு அந்த ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா. இஃப் யூ ரிமெம்பர் வெரி க்ளோஸ்லி, he scored a brilliant 40 in that particular game and he was the man who brought that momentum. So எனக்கு என்னமோ I feel it's not the right thing that India is doing, Chika. But I might be completely wrong. India might still dominate and win the final and they'll still go ahead. We'll win this cup and we'll put நெசிக்கிடுவோம்டா பாகிஸ்தான் வந்தா சார் யாரும் நெசிக்கிடுவோம். The point is the players should not lose confidence. இப்போ நான் சூரியகுமார் யாதவ் பொசிஷன் இருந்தா as a captain எனக்கே என்னடா அது ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சு அப்படின்னு எனக்கே தோணும். You will start losing confidence இல்லையா? Players should not lose confidence. இப்ப பாரு துபை நீ பார்த்தனா இந்த மேட்ச் அடிக்கல, இன்னொரு 2 மேட்ச் ஒரு மேட்ச் முன்னாடி கூட அடிக்கலாம். So he might lose confidence இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. That's what I'm trying to say. இப்போ சஞ்சு சாம்சன் பார்த்தனா அதே மாதிரி ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்கான். எல்லாரும் ஒரு இன்னிங்ஸ் அரை இன்னிங்ஸ் தான் அடிச்சிருக்காங்க நாக்ஸ். So the players should not lose confidence. So 1 2 3 4 நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டனா இந்த ப்ராப்ளம் வராது.